நாகூரில் உள்ள டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கவிருக்கும் ஆளுநர் ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் மகாதேவனிடம் கேட்கலாம். மகாதேவன், விவரங்கள். நாகப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி இன்னும் சற்று நேரத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். குறிப்பாக 392 மாணவர்களுக்கு அந்த பட்டத்தை அவர் வழங்க இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் புத்தூர் அருகே வருகை தந்த தமிழக ஆளுநருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடிகளை காட்டி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆளுநர் வருவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட விசிக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அகஸ்தியம்பள்ளி அருகே அந்த உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் ஆளுநர் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் நேற்று இரவு தங்கி காலை வேளாங்கண்ணி பேராலயத்தில் வழிபாடு செய்துவிட்டு தற்போது இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய அந்த பட்டமளிப்பு விழாவில் சற்று நேரத்தில் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிலையில் தமிழக அரசினுடைய கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களில் கையெழுத்திடாமல் இருப்பது, கோப்புகளை பெண்டிங் அதாவது கிடப்பில் போடப்பட்டிருப்பது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ச்சியாக ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதன்படி தமிழக அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய கவர்னருக்கு தற்போது காங்கிரஸ் மற்றும் விசிகவினர் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அமிர்தராஜா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் உள்ளிட்டோர் தலைமையில் 30க்கும் மேற்பட்டவரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் இன்னும் சற்று நேரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு மீன்வள பல்கலைக்கழக அலுவலக வளாகத்தில் நுழைய இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.